திமுக கட்சியோட மூத்த அரசியல் தலைவரான துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ராஜேந்திர சோழன் போல வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக ராஜேந்திர சோழன் அவர்களை வந்துட்டு அவமதிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம கலைஞர் ஸ்டாலின் அவர்களோட வழியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவாங்களாம். கலைஞர் அவர்களுக்கு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இருந்துச்சு, ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அது ரெண்டுமே கிடையாது. அவர் துண்டு சீட்டு பார்த்துதான் படிப்பாரு அப்படின்னு சொல்லி கூட சில சமூக ஊடகங்கள்ல எல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. கேட்கிற திறன் இருக்கா அப்படின்னு கூட கிடையாது. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அவர் வேற மாதிரி கேட்டுட்டு பேசுவாரு. இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்டாலின் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்ப ரீசெண்டா எஸ்ஐஆர்னா என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு கூட அதுக்கு கூட அவர் சரியா விளக்கம் தெரியல. இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்துட்டு ராஜேந்திர சோழனோட நீங்க ஒப்பிட்டு எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல கேக்குறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நம்புனாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த அளவுக்கா கீழிறங்கி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்களை வந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எமர்ஜென்சி காலம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதுக்கு தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எமர்ஜென்சி காலத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 25, 1975 இந்திரா காந்தி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அதை எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்றீங்க. ஆனா அந்த சமயத்துல நீங்க இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்துட்டு அடிமையா இருந்தீங்க.